நடிகர் விஷால் அவருடைய உடம்புக்கு என்னாச்சு, பாலா தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் இதோடவே சேர்ந்து வந்து பேசப்பட்டு இருக்கு. வெளியில் அவங்க ஃபீவர்னு சொல்லி அந்த ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாலும் கூட 2-3 காதல் அப்புறம் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி அது நின்று போன விஷயம், சங்க நிர்வாகிகள் போய் பார்க்க முடியல, சக நடிகர்கள் போய் பார்க்க முடியல, தன்னைத்தானே ஒரு தனிமைப்படுத்திக்கிட்டார். இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணமும் ஃபாரின்கோ இல்லை அது மாதிரி வேற எங்கேயாவது போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாமே. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா சண்டே தூக்கிட்டோம்னு தலைவலிக்கும், ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்தாலும் தலைவலிக்கும், ஒரு சில நாளங்களில் சிவியராக தலைவலி வந்து வாமிட்லாம் கூட வரும். அதுக்கு வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் பிரகாரம் பார்த்தா மெடிசனே கிடையாது. பொதுவெளிக்கு வந்தால் இது வந்து எல்லாருக்கும் ஒரு பேசுபொருள் ஆகும், இல்லை வெளியில் தெரியும் அப்படிங்கிறதுமே அவருக்கு தெரியும். அப்படி இருந்தும் ஏன் வந்தாரு? செட்பேக் தான், கேரியருக்கு இது ஒரு செட்பேக் தான். இவரை வச்சு நீ அடுத்த ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறாருன்னா இவரை வச்சு எப்படி படம் பண்ணுவாங்கன்னு யோசிப்பாங்கல்ல. அவரே டைரக்ட் பண்ணி ஏதோ ஒரு படத்தில் நடிச்சு அடுத்த ஒரு கேரியரை கொஞ்சம் அவரே ஸ்டேபிள் பண்ணாதான் வழியா. மதகஜராஜா கிட்டத்தட்ட 10-12 வருடங்களுக்கு அப்புறமாக திரைப்படம் வருது. படத்துக்கு பெருசாக எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. விஷால் இஷ்யூ தான் அந்த படத்தை பெரிய லெவலில் கொண்டு போய் வச்சிருக்கு. அன்னைக்கு வந்து சந்தானம் வந்து ஒரு முக்கியமான இடங்கள்ல இருந்தார். சந்தானம் இல்லாட்டி படமே ஷூட்டிங் நடக்க முடியாத அளவுக்கு அன்னைக்கு அவ்வளோ பிஸியாக இருந்தார். அந்த காலகட்டங்களில் எடுக்கப்பட படம். பட் அதற்கு பிறகு அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஹீரோவாகி இப்போ ஏன் இந்த படம் வருதுன்னு யோசிச்சுட்டு இருப்பார். நான் ஹீரோவாகிட்டு இந்த படத்தை ஏன்டா ரிலீஸ் பண்ணுறீங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். நீங்களே வந்து நிறைய இன்டர்வியூஸுமே வந்து பார்த்துருப்பீங்க, நீங்களும் நிறைய இடங்களில் இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பீங்க. மதகஜராஜா திரைப்படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடந்தது. அந்த மேடையில் படத்தை தொடர்பான நிறைய விஷயங்களும் விவாதிக்கப்பட்டது. அது எல்லாத்தையும் தாண்டி மிகவும் வைரலாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து நடிகர் விஷால் அவருடைய உடம்புக்கு என்னாச்சு அப்படிங்கிறதா வந்து இப்போ வந்து சினிமா வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசிட்டு இருக்காங்க. இரண்டாவது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் ஆரம்ப புள்ளியாக அவனிவன் பாலா தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் இதோடவே சேர்ந்து வந்து பேசப்பட்டு இருக்கு. உண்மையிலேயே விஷால் அவர்களுடைய உடம்புக்கு என்ன ஆச்சு, உண்மையிலேயே காரணம் வந்து பாலா அவர்கள் தானா? இல்லை, அவன் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு, 12-13 வருஷம் ஆச்சு. அதற்கு பிறகு எவ்வளோ ஆக்டிவாக இருந்தார், எவ்வளோ ஆக்ஷன் படங்கள் பண்ணார், சைக்கிளிங் போனார், எலெக்ஷனில் நின்னார், எவ்வளோ பண்ணார். பட்டு அது அந்த படத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நடித்ததால் சில ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. பட் இந்த முழு உடம்பும் அவர் கெட்டு போனதுக்கு காரணம் வந்து அந்த ரீசன் தான் அப்படிங்கிறது கிடையாது. அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட சில ப்ராப்ளம், தனிமை, சில பழக்க வழக்கங்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. வெளியில் அவங்க ஃபீவர்னு சொல்லி அந்த ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாலும் கூட ஃபீவரும் இருந்திருக்கலாம் அன்னைக்கு. அது இல்லாமல் நிறைய வேறு ப்ராப்ளமும் அவருக்கு இருந்திருக்கு. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. சில கவுன்சிலிங் கூட அவருக்கு போகிறதாக கூட அவரை கூட சொல்கிறார். அவனிவன் நடந்த இன்ஸ்டண்ட்டும் ஒரு காரணம் உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு. நண்பர்களுடைய சில ஏமாற்றங்கள், துரோகங்கள், சொந்த படம் எடுத்ததில் சில ப்ராப்ளம், அப்புறம் பர்சனல் லைஃப்பில் 2-3 காதல் அப்புறம் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி அது நின்று போன விஷயம் எல்லாம் சேர்ந்து அவர் கடந்த ஒரு 6 மாதமாக வந்து ரொம்ப ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருந்திருக்கு. யாரையுமே ஒரு 6 மாதமாக பெருசாக சந்திக்கல, எந்த நிகழ்ச்சிக்கும் போகல, அவர் ரீச் பண்ண முடியல. நடிகர் சங்கத்தில் இருந்தாலும் சரி, தயாரிப்பாளர் சங்கத்தில் சமீபத்தில் நடந்த பாலாவுடைய இது ஃபங்க்ஷனுக்கு கூட அவரால் ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சில அழுத்தங்கள் இருந்தனால வந்த விளைவு இந்த உடல்நிலை பாதி. இந்த விஷயம் தொடர்பாக இப்போ அவருடைய உடல்நிலை தொடர்பாக பேசும்போது எல்லாருமே குற்றம் சாட்டுறது என்ன அப்படின்னா, அவனிவன் படத்துக்காக வந்து நிறைய எஃபெக்ட் போட்டார், மைக்ரேஷன் ப்ராப்ளம்லாம் அவருக்கு வந்தது, பாலா தான் வந்து இதுக்கு முழு காரணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. இதில் வந்து எல்லாருக்குமே எழக்கூடிய கேள்விகள், நீங்கள் சொன்ன மாதிரி படம் நடித்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் கூட நார்மலாக அவர் கொஞ்சம் இருந்தார் அப்படின்னு சொல்லும் போது குறிப்பிட்டு ஏன் அந்த படத்தையே திரும்பவும் எல்லாரும் வந்து அந்த படத்தில் உண்மையிலே ரிஸ்க் எடுத்து நடித்தார், நிறையா உடம்பை ஸ்ட்ரகிள் பண்ணார். அதனால சில சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தது. பட் அது 12 வருஷம் இருக்குமா அப்படின்றது தான் இந்த கேள்வி. அப்போ அது யாரோ ஒருத்தவங்க இந்த விஷாலுடைய உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு முழு காரணமே பாலா தான் அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய ஆக்ஷன் படங்கள் பண்ணார். அதுக்கு நான் சிவப்பு மனிதன் ஒரு படம் பண்ணார், நிறைய படங்கள். அதுக்கப்புறம் பேக் டு பேக் ஆக்ஷன் படங்கள்லாம் இருந்தார். அவரும் ஆக்டிவாக இருந்தார், சைக்கிளிங் போவார், அது பண்ணுவார், இது பண்ணுவார், ரொம்ப ஒரு இதாக தான் இருந்தார். இப்போ அப்போலாம் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் இப்போ இப்படி வரப்போகுது. பொலிட்டிக்கல் ஃபீல்டு கூட வரேன்னு சொன்னார். ஆர்கனைசர் எலெக்ஷனில் இது பண்ணார், நாமினேஷன் தாக்கல் பண்ணார். அந்த பிரச்சனையும் ஒரு காரணம். அந்த பிரச்சனை இந்த அளவுக்கு கொண்டு வந்து இவ்வளோ சீராலாம் விடாது. அவருக்கு இருக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றாங்கன்னா மைக்ரேனியல் ஹெட்டேக் அப்படிங்கிறாங்க. மைக்ரேனியல் ஹெட்டேக் எனக்கும் இருக்குது. மைக்ரேனியல் ஹெட்டேக் இருந்ததுன்னா ஒரு சைடு தலைவலிக்கும், அது ரொம்ப நேரம் தூங்கினாலும் தலைவலிக்கும், ரொம்ப நேரம் தூங்காட்டியும் தலைவலிக்கும். நம்ம எப்பவுமே திரும்ப ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா சண்டே தூக்கிட்டோம்னு தலைவலிக்கும்.
ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்தாலும் தலைவலிக்கும். ஒரு சில நாளங்களில் சிவியராக தலைவலி வந்து வாமிட்லாம் கூட வரும். அது வந்து அதுக்கு வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் பிரகாரம் பார்த்தா மெடிசனே கிடையாது. மைக்ரனெல்னு ஒரு டேப்லெட் இருக்குது, பட் அதை போட்டால் கொஞ்சம் காம் டவுன் ஆகும். பட் அது பெர்மனெண்ட்டான மெடிசனே கிடையாது. அது வந்து என்னென்னா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்டு, தூக்கம், இதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்றாங்க எல்லா டாக்டரும். பட் அந்த மாதிரி மைக்ரனெல் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அது இவ்வளோ சிவியராக வராது. பட் அதுவும் ஒரு காரணம். அதை தாண்டி ஒரு எடுக்கக்கூடிய சில சிக்ஸ் பேக் எடுக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய சில ஃபுட்டு, டயட்டு, ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி இந்த நிலைமையில் கொண்டு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சினிமா நடிகர்கள், சின்ன சின்ன நடிகர்கள் உடம்பை ஸ்லிம்மாக வச்சுக்கணுங்கிறதுக்காக, திடீர்னு உடம்பை குறைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, சில ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ப்ரோட்டீனுங்கிறது நம்ம நார்மலாக சாப்பாட்டில் வரணும். ப்ரோட்டீனை நம்ம பவுடராக சாப்பிட்றாங்க, சில பேர் லிக்விடாக சாப்பிட்றாங்க. அதெல்லாம் என்னென்னா சைட் எஃபெக்ட்ஸ் தான். நேச்சர் தான், ஆர்டிஃபிஷியல் தான். அப்படிங்கும் போது அந்த சிக்ஸ் பேக் வைக்கிறப்ப உடம்பு தப்பு வச்சிடக்கூடாது, கழுத்து கீழே சதை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாப்பாடை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்குவாங்க. இது எல்லா நடிகர்களுமே செய்கிறாங்க. விஷால் ஒன்லையும் கிடையாது, விஷால் மட்டும் கிடையாது, எல்லா நடிகர்களும், பெரும்பாலான நடிகர்கள் உடம்பை ஸ்லிம் வச்சுக்கிறேன்னு பண்ணுறாங்க. அது என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, ஏஜ் ஸ்டேஜுக்கு மேலே வந்து அது வந்து சைட் எஃபெக்ட்ஸை கண்டிப்பாக காட்டும். உடம்பை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் பிரகாரம் பிளட் டெஸ்ட் எடுத்து நமக்கு எவ்வளோ என்னென்னா இப்போ இது விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கா, ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கா, எது அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குன்னு பார்த்து அது கூட ஃபுட்டில் குறைச்சி ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணால் நமக்கு வந்து உடம்பு குறையும். விஷாலை பொறுத்த வரைக்கும் இந்த சிக்ஸ் பேக் ட்ரை பண்ணார். ரொம்ப நல்லா சிக்ஸ் பேக் ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வரும். இந்த படத்துக்காக கூட ரொம்ப நாளாக சத்தியம் படத்துக்கு பண்ணார். சத்தியம் படத்துக்காக சிக்ஸ் பேக் ட்ரை பண்ணார். அதற்கு பிறகு அவனுக்கெல்லாம் பிறகு தான் சத்தியம் வந்துச்சு. அப்போலாம் அவர் சிக்ஸ் பேக் ட்ரை பண்ணார். பட் அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. அவருக்கு பர்சனலான சில அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், சில பழக்க வழக்கங்கள், நண்பர்கள் செய்த துரோகம், அவர் லைஃப்பில் நடந்த சில ஏமாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கொஞ்சம் தனிமைப்படுத்திடுச்சு. அது எல்லாருக்குமே வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே ஒரு அந்த 40 கிராஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு ஷேக் ஆகும். உடலும் மனசும் அப்படியே ஒரு அலைபாயும். அந்த ஸ்டேஜுக்கு ஒரு இருக்கிறார் இப்போ. பட் அதை வந்து ப்ராப்பரான கவுன்சிலிங், ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரியாகி வந்துடுவார். இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனாலும் கூட வந்து எல்லாருமே என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா, அந்த பீரியட்ல அப்பதான் வந்து இருந்தது, ஆனா அது இந்த அளவுக்கு இவ்வளோ நாள் கழிச்சும் அது இவ்வளோ சிவியராக எஃபெக்ட் காட்டுமா அப்படிங்கிற ஒரு இல்லை சமீப காலமாக ஒரு 6-7 மாசமாக தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருக்கு. எதனால இந்த குறிப்பிட்ட 6 மாதம் வந்து அவர் இல்லை அந்த துப்பறிவாளன் 2 படத்தை வந்து அவர் வந்து அவரே டைரக்ட் பண்ணி படத்தை வந்து இது பண்ணி நடிக்கிறதாக இருந்துச்சு. அதுக்கு சில ஃபைனான்ஷியல்லாம் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தா, அதில் இல்லை. அப்புறம் கூட இருந்த நண்பர்கள்லாம் போயிட்டாங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி போகாமல் அப்படியே ஒரு இடத்துல நிற்கிறப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்ல. அதுதான் அடுத்த கேள்வியாக எல்லாருக்குமே திரும்ப வர்றது என்ன அப்படின்னா, இப்போ சாதாரணமாக நமக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்தால் இது மாதிரி ஏதாவது நம்மளால் வந்து காசு பணம் போட்டு இல்லை ஃபாரினில் போய் அது மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த காசு பணம்ன்றது பெரிய பிரச்சனை இல்லையே. அப்படிங்கிறப்போ இவங்க ஃபாரின்கோ இல்லை அது மாதிரி வேற எங்கேயாவது போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அவங்க பேரண்ட்ஸு அவங்க தான் அதை டேக்கர் பண்ணணும். அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. ஒரு வயசுக்கு மேலே பேரண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஒருவேளை இனிமேல் அவங்க வந்து அதை டேக்கர் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஃபர்தராக பண்ண போகிறதாக தான் சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியாக இது என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, இவ்வளோ சிவியர் அவருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிகிறப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் அவர் அந்த ப்ரோக்ராமுக்கு வரணும்? ப்ரோக்ராமில் ஒன்று அவர் வர முடியாது அப்படின்னு சொல்லி தவிர்த்துருக்கலாம். அப்படி இல்லைனா ப்ரோக்ராமையே கூட இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி கூட வச்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுகிறாங்க. ஏன்னா பொதுவெளிக்கு வந்தால் இது வந்து எல்லாருக்கும் ஒரு பேசுபொருள் ஆகும், இல்லை வெளியில் தெரியும் அப்படிங்கிறதுமே அவருக்கு தெரியும். அப்படி இருந்தும் ஏன் வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை. இல்லை உண்மைதான், ஒரு நடிகருக்கு இமேஜ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. ஆனால் கமல், எம்ஜிஆர் எடுத்துட்டிங்கன்னா அந்த அந்த தொப்பி, அந்த கண்ணாடி தான் எம்ஜிஆருடைய லேண்ட்மார்க். அதை தவிர்த்துட்டு நீங்கள் எங்கேயுமே அவரை பார்த்துருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் நெருக்கமான நாட்கள் கூட சொல்லுவாங்க நாங்கள் அந்த மாதிரி பார்த்ததில்லை அப்படின்னு. அதனால ஒரு நடிகருக்கு இமேஜ் ரொம்ப முக்கியம். அதுவும் இவரெல்லாம் வந்து ஒரு இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஹீரோ நடிச்சிட்டு இருக்க ஒரு நடிகர் தான். அப்படிங்கும் போது அந்த ஒரு ஓப்பன் பப்ளிக் பிளேஸில் வந்து தன்னோட இமேஜை வந்து மெயின்டைன் பண்ணணும். உடம்புக்கு முடியல, போனால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் கூட இவர் வந்திருக்கிறத தவிர்த்துருக்கணும். இமேஜ் ரொம்ப முக்கியம். நாளைக்கு ஒரு படத்தை இவர் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒரு டைரக்டர், ப்ரொடியூசரு அப்படின்னா எப்படி இவருக்கு நம்பிக்கை வரும்? இவரை கூட்டு வச்சு நம்ம படத்தை முடிச்சிட முடியுமான்னு எப்படி அவங்க நினைப்பாங்க? எப்படி ரெக்கவரி ஆகி வருவார், சரி சார் நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன், 6 மாதம் கழிச்சு படம் பண்ணிக்கிறோம், அட்வான்ஸ் கொடுக்கணும், எப்படி கொடுப்பாங்க? அப்போ அதெல்லாம் வந்து அவர் யோசிச்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இது யாரும் கம்பல் பண்ணி அவங்களை கூட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல.
அந்த அளவுக்கு ஒருவேளை இவருக்கு அந்த படம் ரொம்ப க்ளோஸ்னு ஒருவேளை அவர் நினைச்சுக்கலாம், இல்ல ரொம்ப நாள் பெண்டிங்லேயே இருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப படம் வருது அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் பெண்டிங்ல இருந்தார். ரொம்ப நாள் இவர் கொஞ்சம் தொடர்பு அப்பட இருந்தாரு. ஒரு 6 மாசமா எங்க யாருமே எந்த நிகழ்ச்சிக்கு போல. இல்ல படம் 12 வருஷம் 13 வருஷம் கழிச்சு படம் போனது வந்து இருந்தாலும் கூட இவர் வெளியில வரணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறாரு. இப்ப ரொம்ப நாளா அந்த வழங்கான் படத்தோட ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் எதுக்குமே வரல. இப்போ இதில் வந்துருவோம், திருப்பி வெளியில் வரணும், அடைஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவரே முயற்சி எடுத்து வந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா யாருமே 25க்கு வந்திருக்கலாமே சார், முடியல அவரால். அப்போ எல்லாம் இல்லை, இப்போ வந்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு இதில் வந்திருக்கிறாரு. பட் அதை தவிர்த்துருக்கணும். அந்த தவறான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் வந்து வந்ததுனால ஒருவேளை இவருடைய கெரியருக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்கும்? செட்பேக் தான், கெரியருக்கு இது ஒரு செட்பேக் தான். இவரை வச்சு நீ அடுத்த ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறாருன்னா இவர்கிட்ட போய் இப்போ வந்து இவரை வச்சு எப்படி படம் பண்ணுவாங்கன்னு யோசிப்பாங்கல்ல. இது வந்து ஒரு செட்பேக் தான். அதை வந்து இவர் தான் சரி பண்ணணும். அடுத்து அவரே டைரக்ட் பண்ணி ஏதோ ஒரு படத்தில் நடித்து அடுத்து அவர் கேரியரை கொஞ்சம் அவரே ஸ்டேபிள் பண்ணால் தான் வழிய கொஞ்சம் செட்பேக் தான். தயாரிப்பாளராக கூட இவர் வந்து தன்னை தயாரிப்பாளராக முன்னிலைப்படுத்தி தான் நிறைய படங்கள் இப்போ கையை சுட்டுக்கிட்டாரு. விஷால் ஃபிலிம் ஃபேக்டரின்னு ஒன்று வச்சுருந்தாரு. அதில் சில படங்கள் பண்ணாங்க, ஒரு சில படங்கள் போச்சு, ஒரு சில படங்கள் சரியாக போகலை. அதுலேயும் ஒரு பெரிய ஒரு பின்னடைவு தான் இருக்குது. இப்போது இந்த மைக்ரைன் ப்ராப்ளம் இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடியுமே வந்து அந்த விஷயம் சம்பவம் நடக்கும்போது தொகுப்பாளினி டிடி அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வைரல் ஃபீவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. டாக்டருமே வந்து கிட்டத்தட்ட வைரல் ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரிப்போர்ட்டுமே வந்து சோஷியல் மீடியாஸில் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஏன் அதை வைரல் இல்லை, அது வந்து ஒரு பேசு பொருளாக மாறிடுச்சு. இப்போ நிறைய அதை பற்றி விஷாலுக்கு என்னாச்சு அப்படின்னு நிறைய அவங்க சில டாக்டர் உட்காந்து அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் பேசுகிறாங்க, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்லாம் பேசுகிறாங்க, பிளட் டெஸ்ட் வரைக்கும் போயிட்டாங்க உள்ள. அந்த அளவுக்கு சிலர் வந்து இந்த விஷயத்தை டீப்பாக வந்து பேச ஆரம்பிச்சு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆல்ரெடி இப்போ சமீபத்தில் ஒரு ஃபீவராக இருந்திருக்கலாம், அன்னைக்கு வர அன்னைக்கு நடக்கும்போது ஃபீவராக இருந்திருக்கலாம். அதனால ஃபீவர்னு சொல்லி அதை வந்து ஆஃப் பண்ணாங்க. இந்த மாதிரி நீர்ச்சத்து குறைபாடுனால ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு ஃபீவராக இருக்குது, ஃபீவர் சீசனாக தான் இருக்குது எல்லாருக்குமே. பட் இன்னைக்கு அவர் வர்றப்ப ஃபீவராக இருந்திருக்கலாம். பட் அதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, அது ஒரு இமேஜை நம்ம திருப்பி வந்து பில்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அவர் உடல்நிலை சரியாகி திருப்பி வந்தால் தான். அதில் வந்து குஷ்பு அவங்க பேசும்போதுமே வந்து அவங்களும் சொல்லியிருப்பாங்க வந்து இவ்வளோ நாள் எங்கே போனேன், ஆளே ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி. அப்போது சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய சக நடிகர்களே வந்து அவரை வந்து தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு தனிமைப்படுத்திக்கிட்டார். கடந்த ஒரு 6 மாதமாக தனிமைப்படுத்திக்கிட்டார். யாருமே தொடர்பு கொள்ள முடியல. சங்க நிர்வாகிகள் போய் பார்க்க முடியல, சக நடிகர்கள் போய் பார்க்க முடியல. தன்னைத்தானே ஒரு தனிமைப்படுத்திக்கிட்டார். அது ஒரு பெரிய சிக்கல். அது இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணமும் அவரை தனிமைப்படுத்திக்கிட்டது தான். ஏன்னா அதுதான் ஒரு பெரிய நோய். தனிமைப்படுத்தி தனியாக உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்கு வந்து பல நோய்கள் வந்து தானே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதெல்லாம் கூட ஒரு காரணம். அதெல்லாம் ப்ராப்பரான கவுன்சிலிங், ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாக இருந்துவார். இதெல்லாத்தையும் தாண்டி மதகஜராஜா கிட்டத்தட்ட 10-12 வருடங்களுக்கு அப்புறமாக திரைப்படம் வருது. ஸோ வந்து இதில் வந்து நடிச்சிருந்த நிறைய நபர்கள் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கும் போது படம் ரிலீஸ் ஆகினதுக்கு அப்புறமா இப்போ மக்கள்கிட்ட இது எந்த அளவுக்கு போய் சேரும்னு நினைக்கிறீங்க? படத்துக்கு பெருசாக எதிர்பார்ப்புலாம் இல்லை. படத்து இந்த விஷால் இஷ்யூ தான் அந்த படத்தை பெரிய லெவலில் கொண்டு போய் வச்சிருக்கு அடுத்த ரேஞ்சுக்கு. ஒரு 12 வருஷம் ஆச்சு. ஜெமினி சர்க்கியூட்னு பெரிய நிறுவனம், ஜெமினி லேப், அந்த நிறுவனம் தயாரித்த படம். அந்த காலகட்டங்களில் ஒரு தொடர்ந்து 5-6 படம் பண்ணாங்க. அப்போ மனிதத்தனத்தை வச்சு கடல்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த கடல் படம் வந்து பெரிய லாஸ். அப்புறம் அடுத்து தொடர்ந்து 2-3 படங்கள் பண்ணாங்க, அந்த படங்களும் லாஸ். அப்புறம் அந்த தயாரிப்பாளர்கள் ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டார், இறந்து போயிட்டார். அப்புறம் அந்த படம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. இந்த படத்தின் மற்ற படங்களில் உள்ள கடன்லாம் இந்த படத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. பெரிய அளவில் கடன் வந்து சேர்ந்துருச்சு. கடன் வந்து சேர்ந்த பிறகு இந்த படம் அப்படியே பல முறை சுந்தர்சி முயற்சி பண்ணார், விஷால் முயற்சி பண்ணார், பலரும் முயற்சி பண்ணி இந்த படத்தை கொண்டு வர முடியாமல் அப்படியே போச்சு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட திருப்பி ஒரு முயற்சி பண்ணாங்க, அந்த படம் அப்படி கொண்டு வர முடியாமல் போயிடுச்சு. பிரபல டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனர் திருப்பூர் சுப்பிரமணியம் இந்த படத்தை சம்மந்தமாக எங்கேயோ பார்த்துருக்கிறார். சினிமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் தான் பஞ்சாயத்து பேசுவார். யார் இந்த மாதிரி சம்பள பிரச்சனை, தயாரிப்பாளர் பிரச்சனைகள்லாம் ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயங்கள் பேசுவார். அப்போ இந்த படம் சம்மந்தமாக வந்தப்போ படத்தை பார்த்துருக்கிறார் அவர். அந்த படம் பார்த்தப்போ படம் நல்லாயிருக்கு, இவ்வளோ நாள் லேட்டானாலும் பரவாயில்ல, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு அவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அப்புறம் சம்மந்தப்பட்ட இந்த படத்துக்குள்ளே கடன் வாங்கினவங்க, கடன் கொடுத்தவங்கலாம் ஒரு 50% வாங்கிக்கங்க, படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு அவர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த படத்தை அவருடைய ஏற்பாட்டில் தான் படம் ரிலீஸ் ஆகுது. படம் அந்த விழாவுக்கு கூட பார்த்தீங்கன்னா விஷால், சுந்தர்சி, விஜய் ஆண்டனி, குஷ்பு இது மாதிரியான நபர்கள் தான் இருந்தாங்க. படத்தில் நடித்திருந்த நடிகைகள் அஞ்சலி, வரலட்சுமியோ இல்லை சந்தானம் அவர்களோ பெரிதளவில் இருந்த மாதிரி தெரியல, வரல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம். எதனால அவங்களாம் வந்து வரலட்சுமி வரமாட்டாங்க, அது வேற விஷயம்.
சந்தானம்லாம் இப்போ அவங்களாம் அந்த படத்தில் நடிச்சதே மறந்துருப்பாங்க. சந்தானமாக இருக்கட்டும், மற்ற அஞ்சலியாக இருக்கட்டும், இந்த படத்தில் நடிச்சதே 12 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சதே மறந்துருப்பாங்க. இல்லை, இப்போ எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா, இந்த அளவுக்கு உடல்நிலை சரியில்லாதப்போவே விஷால் அவர்கள் வரணும்னு நினைக்கிறாரு. பட் என்னதான் இருந்தாலும் படத்தில் நடிச்சிருக்காங்க, ஒன் ஆஃப் த பார்ட் அவங்களும் தானே, அப்போ அவங்களும் வந்து இன்னைக்கு நடிகர்கள் ப்ரொமோஷனுக்கே சரியாக வரும். அவங்க படத்துக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக எடுக்கிற படத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. எப்படி 12 வருஷத்துக்கு முன்னாடி படத்துக்கு வருவாங்க? ப்ரொமோஷனுக்குலாம் இப்போ வந்து அக்ரிமெண்ட்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க. படத்துக்கு எங்களுக்கு 40 நாள் டேட்டு, ஷூட்டிங் டேட்டு, ஒரு 30 நாள் வந்து எங்களுக்கு ப்ரொமோஷன் டேட் கொடுங்கன்னு சொல்லியே தான் அக்ரிமெண்ட்டே போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. இதுக்கும் தனியாக வந்து அக்ரிமெண்ட்லேயே போடுறாங்க சில பெரிய நடிகர்களுக்கெல்லாம். அப்படிங்கும்போது அவங்களாம் அந்த படத்தை மறந்தே போயிருப்பாங்க. விஷாலில் பொறுத்த வரைக்கும் இந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு. படத்தில் ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தார். ரெண்டாவது இந்த படம் முதல்ல ரொம்ப நாள் கழிச்சு வருது அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதனால விஷால் அதை கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறார். மற்ற யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல. சந்தானம் அவர்கள் வந்து ஹீரோவாக ட்ரை பண்ணாங்க நிறைய விஷயங்கள். ஒரு சில படங்கள் மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்றது, ஒரு சில படங்கள் அந்த அளவுக்கு பெரிதாக சூரிய அளவுக்கு வந்து காமெடியனாக இருந்து அப்படியே வந்து வேற ஒரு ஜோனரில் மாதிரி இப்போ மக்கள் வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் அந்த அளவுக்கு சந்தானம் இல்லை அப்படின்னாலும் இப்போ வந்து திரும்பவும் அந்த பழைய காமெடியனாவே வந்து இந்த படத்தில் சந்தானம் அவர்களை பார்க்கறது எப்படி மக்கள்? அது அந்த காலகட்டங்களில் சந்தானம் வந்து ரொம்ப இன்னைக்கு பார்க்க போகிறது விண்டேஜ் சந்தானம் தான். விண்டேஜ் சந்தானம் தான் பார்க்க போகிறோம். அன்னைக்கு வந்து சந்தானம் வந்து ஒரு முக்கியமான இடங்கள்ல இருந்தார். கேரவன்டர் சந்தானம் இல்லாட்டி படமே ஷூட்டிங் நடக்க முடியாத அளவுக்கு அன்றைக்கி அவ்வளோ பிஸியாக இருந்தார் அந்த காலகட்டங்களில் எடுக்கப்பட்ட படம். பட் அதற்கு பிறகு அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஹீரோவாகி அவர் அடுத்தடுத்த படங்கள் லாண்டு போயிட்டார். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் மத்தியில் இது வந்து ஒரு பழைய படமாக தான் அவங்க ஒரு ரீரிலீஸ் படம் மாதிரி தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. படம் போய் பார்ப்போம், நல்லா இருந்தால் ஏற்றுக்கிறோம். சந்தானம் காமெடி அன்னைக்கு ரசித்தாங்க, ஆனால் இன்னைக்கு அதை ரசிப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பட் ஒருவேளை அப்படி வந்து அதே விண்டேஜ் சந்தானம் இந்த படத்துக்கு ஒர்க் அவுட், அவரோட காமெடி ஒர்க் அவுட் ஆனாலும் கூட இதுக்கப்புறம் ஒருவேளை சந்தானம் வந்து காமெடியனா புக் பண்ணுறதுக்காக ஏதாவது அவர் பண்ண மாட்டாரு. அவர் தான் ஹீரோ ஆகிட்டாரு. எப்பயுமே நான் தான் கிங்குங்கிறாரு. இப்போ வந்து இப்போ தில்லுக்கு தொட்டு தேடு பண்ணுறாரு. அவர் ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. எப்படி திருப்பி காமெடி என்ன பண்ணுவார்? அதனால் அதெல்லாம் பண்ண மாட்டார். இந்த படத்தில் நடித்தாங்க, இப்போ ஏன் இந்த படம் வருதுன்னு யோசிச்சுட்டு இருப்பார். நான் ஹீரோ ஆகிட்டு இந்த படத்தை ஏன்டா ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் தோணும். இனிமேல் அங்கே காமெடியனாலும் நடிக்க மாட்டார் அவர். பட் வந்து காமெடியனா வந்து சந்தானம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருந்தார், ஒரு ஹீரோவா எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காமெடியனா மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தார் சந்தானம், அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு பெரிய இடத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தார் காமெடிங்கிற ஒரு இடத்த. ஹீரோவாக வந்து அந்த காமெடி கலந்த ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார். அந்த கண்ணை லட்டு தின்ன ஆசையா மாதிரி அதை அந்த ட்ராக்கவே கரெக்டாக பிடிச்சி போயிருந்தாலும் வருஷத்துக்கு 2 படம் அந்த மாதிரி படங்கள் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு ஹீரோவாக இருந்திருக்கும். அதை ட்ராக்கை மாற்றி ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக போனது தான் அங்கே மிஸ் ஆச்சு. இப்போ சூரியகிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனி எம்ப்ளாயிஸ் நீங்கள் ஒரு காசு சொன்னீங்கன்னா அண்ணா ஆளை விட்டுருக்கேன்னு ஓடி போயிடுவாங்களே. அது மாதிரி சந்தானம் என்னன்னா தனக்கு என்ன வரும், நம்ம டைமிங் பண்ணுறோம், நம்மள்ட்ட ஒரு இது இருக்குது, அதே அந்த ஓரியன்டான ஒரு ஃபேமிலியில் காமெடி, ஒரு லவ் சப்ஜெக்டில் காமெடி, இந்த மாதிரியான ட்ராக்காக பிடிச்சி போயிருந்தாருன்னா இன்றைக்கி வரைக்கும் சந்தானம் வந்து ஒரு அசைக்க முடியாத இடத்துல இருந்திருப்பார். இடையில வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஃபைட்டு பஞ்ச் டைலாக்லாம் அப்படி போனதில் என்ன ஆச்சுன்னா அது வந்து மிஸ்மேட்ச் ஆகி போச்சு, அவ்வளோதான். ஆனால் சூரிய வந்து என்ன பண்ணுறாரு, அதை வந்து தனக்கு என்ன வருமோ அந்த படத்தில் ஒரு கமிஷனர் தான், கமிஷனர் வேணாம் கான்ஸ்டபிள் மட்டும் போதும், கான்ஸ்டபிளாகவே நடிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த அவருக்கு என்ன வருமோ அதை அப்படி கரெக்டாக எடுத்துக்கிறாரு. ஒரு காமெடியனாக இருந்து ஹீரோவாகிறது ரொம்ப கஷ்டம், ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஒரு காமெடி நடிகர் வந்து டூயட் பண்ணாருன்னா நமக்கு காமெடியாக தான் தெரியும். ஒரு காமெடி நடிகர் வந்து ஃபீல் பண்ணி ஏதாவது எமோஷனல் பேசினாரா கூட அது நமக்கு காமெடியாக தெரியும். இது வந்து மாமனிதன் படத்தை தெரிஞ்சிருக்கும். மாமனிதனில் வந்து வடிவேல் ஒரு அழுகிற சீனில் கூட ரொம்ப எமோஷனலாக இருப்பார். ஆனால் நம்மளை வந்து அந்த இடத்துல நம்ம பழைய வடிவேலை பார்க்குற மாதிரியே இருக்கும் இந்த காமெடி வடிவேல். அப்போ காமெடி நடிகராக இருந்து ஹீரோவாக ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து சூரிய வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ். அது சூரியோட பாடி லாங்குவேஜா டைமிங் என்னன்னு தெரியல, கரெக்டாக வந்து அந்த பல்ஸை பிடிச்சி அது அந்த ஸ்டேட்டுக்குள்ளே அந்த லிமிட்டுக்குள்ளே பண்ணுறாப்புல. ஒரு செங்க சூரியல் வேலை பார்க்குற பையன், ஒரு கான்ஸ்டபிள் அப்படிங்கிற அந்த லிமிட்டு தாண்டாமல் அதுக்குள்ளேயே பண்ணிக்கிறதுனால அது பெருசாக வித்தியாசமாக தெரியல. சந்தானமுக்கும் அந்த ட்ராக் அமைஞ்சு கரெக்டாக அந்த கண்ணாடி அடுத்துன ஆசையாக மாதிரி ஒரு காமெடி ட்ராக்லேயே போயிருந்தாருன்னா இன்றைக்கி வரைக்கும் காமெடி ஹீரோலாம் தமிழ் சினிமாவில் கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய கேப் இருக்குது, அதை கரெக்டாக அவர் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு வேறு ட்ராக்கில் போனது தான் அவருக்கு சிக்கலாயிடுச்சு. இப்போ சந்தானம் அவர்களையோ வந்து சூரிய அவர்களோ இவங்க 2 பேருமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பக்கம் இயக்குனர்கள் அவங்கள சரியாக பயன்படுத்திக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2வது இல்லை இவங்க வந்து இந்த மாதிரியான கதைகள் எனக்கு வேணாம், ரொம்ப சீரியஸாக தான் வேணும், ரொம்ப காமெடினா இல்லை அது மாதிரி வேணான்னு சந்தானம் தரப்பில் இல்லை அது மாதிரியான விஷயங்கள். இல்லை, நடிகர்கள் வந்து வளர்கிற வரைக்கும் டைரக்டருடைய கையில் இருப்பாங்க.
கொஞ்சம் வளர்ந்த பிறகு நடிகர்கள் கையில் டைரக்டர் வந்துடுவாங்க. இப்போ அதுதான் நடக்கும். இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிச்சு ஓரளவுக்கு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வர்ற வரைக்கும் டைரக்டர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. கொஞ்சம் இவங்கள பார்த்து பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும் வந்துருச்சுன்னா இவங்க சொல்கிற ஆள் தான் டைரக்டர், இவங்க சொல்கிற ஆள் தான் ஹீரோயின், இவங்க சொல்கிற ஆள் தான் ப்ரொடியூசர், அந்த மாதிரி ஆயிடும். அப்படி தான் நடக்கும். அப்போ இவங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் சூரி வந்து டைரக்டர் ஓரியன்டாக தான் இருக்கிறாரு. அடுத்தடுத்து அவர் எப்படி மாற போகிறாருன்னு தெரியல. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றி.